வாசிக்கலாம். எசையா 59 வசனம் 20. மீட்பர் சீயோனுக்கும் யாக்கோபிலே மீறுதலை விட்டு திரும்புகிறவர்களுக்கும் வருவார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். பரலோகத்தின் நல்ல பிதாவே, வாசித்த வார்த்தைக்காய் நன்றி. வார்த்தையின் மறைப்பொருளை வெளிப்படுத்தி தாரும். அடியேன் நாவில் சுயமான வார்த்தை வராதபடி கர்த்தர் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இயேசு உங்களுக்கு எப்படிப்பட்டவர்? ஒன்று கூடி சொல்லுதேன். இயேசு நமக்கு எப்படிப்பட்டவர் என்ற தலைப்பிலே இந்த நாளிலே கர்த்தர் வார்த்தையை கொண்டு வருகிறேன். பரிசுத்த வேதாகமம் 66 புத்தகங்களை கொண்ட புத்தகம். புதிய ஏற்பாட்டில் 27, பழைய ஏற்பாட்டில் 39 கொண்ட 66 புத்தகங்களை கொண்ட வேதாகமம். ஆனால் வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள், வேதாகமத்துக்குள்ளே ஒரு வேதாகமம், வேதாகமத்துக்குள்ளே ஒரு வேதாகமம். அந்த புத்தகத்துக்கு பெயர் தான் ஏசாயா. ஏசாயா என்ற வார்த்தையினுடைய பொருள் கர்த்தாவே ரட்சியும், கர்த்தர் அல்லது ரட்சகர் என்று பொருள். அப்படி அரண்மனைகளிலே கர்த்தருடைய பணியை செய்து இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு முதல் அவருடைய ஊழியம், அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், பரமேறுதலை குறித்த மிக ஆழமான காரியத்தை ஏசாயா தேவ சமூகத்திலே நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். காலையிலே நான் முகவுரையாய் சொன்ன அந்த காரியத்தை மறுபடியும் எடுத்து சொல்கிறேன். இயேசு கிறிஸ்துவினுடைய சகல குணாதிசயங்களை குறித்தும் முழு வேதாகமத்தினுடைய ஆழமான சத்தியத்தை இந்த 66 புத்தகங்கள் நமக்கு பங்கிட்டு கொடுக்கிறது. ஆதலால் இன்னைக்கு காலையிலே உங்களுக்கு இதிலிருந்து சில காரியங்களை, உங்களுக்கு எனக்கு இந்த இயேசு கிறிஸ்து யார் என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு ஜெபத்தோடு நிற்கிறேன். நம்பர் 1, இயேசு உங்களுக்கு எனக்கு எப்படிப்பட்டவர்னா, நம்பர் 1, அவர் என் மீட்பர். நம்பர் 1, அவர் என் மீட்பர். இந்த புத்தகத்தை எழுதுகிற எழுத்தாளன் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு இது சொன்னார்னு சொல்லி வேதத்தை ஸ்டடி பண்ண சொல்ல, கிறிஸ்துவுக்கு முன் பிசி 740வது ஆண்டுக்குள்ளே 700க்குள்ளே இந்த வார்த்தை எழுதப்பட்டது. என் மீட்பர் சீயோனுக்கும் யாக்கோபிலே மீறுதலை விட்டு திரும்புகிறவர்களுக்கு வருவார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப நம்முடைய மீட்பர் யார் என்று சொன்னால், நம்முடைய மீட்பர் என்னையும் உங்களையும் அவர் மீட்டவர். ஒரு காலத்தில் நீங்களும் நானும் பாளையத்துக்கு புறம்பே இருந்தோம். பாளையத்துக்கு புறம்பே இருந்த நம்மை, தீட்டு என்று சொல்லப்பட்ட நம்மை, சிறைபிடித்து போகப்பட்ட நம்மை, ஆண்டுகளாக சிறையில் இருந்த நம்மை ஒருவர் பாவத்திலிருந்து நம்மை மீட்டு கொண்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு காலையில் நான் சொன்னேன், நீங்களும் நானும் பாவத்திலிருந்து விடுதலை பெறாவிட்டால் நீங்கள் ஒருவர் கூட இந்த தேவாலயத்துக்குள்ள வரமாட்டீங்க. மனம் போல மார்க்கம், அப்படி மனம் வந்தது போல நம்ம இருந்திருப்போம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, மீட்பர் சீயோனிலே யாக்கோபினுடைய மீறுதல்களை விட்டு திருப்புவார். என் மீட்பர் எதற்காய் இந்த பூமியிலே வந்தார்? ஏன் அவர் ஒரு மனித அவதாரத்துக்குள்ளே வர வேண்டும்? ஏன் அவர் ஒரு ஸ்திரீயினுடைய வித்தாக வர வேண்டும் என்றால், என் மீட்பர் உங்களை மீட்டுக் கொள்வதற்காக. ஏதிலிருந்து உங்களை மீட்டுக் கொள்வதற்காக? பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, மரணத்தின் ஆதாமினுடைய மரணத்திலிருந்து உங்களையும் என்னையும் அவர் மீட்டு கொண்டார்.
ஆதலால் சபையே, மீட்பர் சீயோனுக்கு யாக்கோபிலே மீறுதல்களை விட்டு நம்மை திருப்புவார். யாக்கோபனுடைய மீறுதல்கள் என்ன? பழைய ஏற்பாட்டின் பக்தருடைய மீறுதல் என்ன? தேவ கட்டளை அவர்கள் மீறினார்கள். தேவன் சொன்னதை கீழ்ப்படியாமல் போனார்கள். அது நிமித்தம் விளைவு என்னவென்றால் பாவத்தையும் மரணத்தையும் விலை கொடுத்து வாங்கினார்கள். ஆதலால் இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளையே, நீங்கள் உங்கள் வாழ்வில் அறிந்திருக்க வேண்டியது, இயேசு உங்களுக்கு யார், எப்படிப்பட்டவர் என்றால் அவர் மீட்பர். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவர் மீட்பராயிருக்கிறார். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த 105ஆம் சங்கீதத்தின் 3ஆம் வசனத்தை எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். உங்களுக்கு இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஜெபத்தோடு நிற்கிறேன். 105ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் கவனிக்கணும். இந்த 105ஆம் சங்கீதத்தின் 3ஆம் வசனத்தின் எழுத்தாளனை கர்த்தர் கொண்டு சொல்றார். இயேசு எப்படிப்பட்டவர் என்றால் அவர் என்னை குணமாக்குகிறவர். என்னை அவர் குணமாக்குகிறவர். இன்னைக்கு காலையில் ஒரு பிரசங்கம் கேட்டீங்க. யாரெல்லாம் சோர்ந்து இருக்கிறீங்களோ, யாரெல்லாம் பலனற்று இருக்கிறீர்களோ, உங்களுடைய சோர்வை நீக்குகிறவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு புது பலனை தருகிறவர். எல்லாரும் என்ன கவனிக்கணும்? ராத்திரில நீங்க பகலெல்லாம் அதிக வேலை செய்து ராத்திரில நீங்க லேட்டா படுத்தீங்கன்னா அன்னைக்கு உங்க சரீரத்தில் காலையில் நீங்க சொல்ல பலமே இருக்காது. தூங்கி தூங்கி விழுவீங்க. அது வீட்டில் இருக்கிற அம்மாமார இல்லாம வெளியில வேலைக்கு போறவங்க ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. அது பலன் குந்தி போகும். ஆனால் இன்னைக்கு காலையில கர்த்தர் உங்களை பார்த்து தைரியப்படுத்திருக்கிறாரு. நீ சோர்ந்து போகிற நேரத்தில் உனக்கு நான் பலனாக நிற்பேன். அதனால சோர்ந்து எங்கெல்லாம் போறீங்களோ உங்களுக்கு ஒரு பலத்தை தந்து பாதுகாக்கிற ஒரு கர்த்தர் இந்த காலையில் இருக்கிறார். 105ஆம் சங்கீதத்தின் 3ஆம் வசனத்தை எல்லாரும் நீங்க பார்க்க சொல்ல, அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். அவருடைய பரிசுத்த நாமத்தை நம்ம மேன்மை பாராட்டும் பொழுது கர்த்தரை தேடுகிறவர்களுடைய இருதயம் என்னதாகும்? மகிழ்ச்சியாகும், குணப்படும். வசனம் ஒருவனுடைய வாழ்விலே கேள்வினாலதான் அவனுடைய மாறுதல் உண்டாகும். ஒரு நாள்ல உங்க காது, ஏன் காது அவுட் ஆக போகுது? இப்ப இல்ல, வயதாகும் பொழுது நம்ம காது அவுட் ஆகும். ஆதலால் அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து நீங்க என்ன செய்யணும்? மேன்மை பாராட்டு. ஏன்னா நீங்க அந்த பரிசுத்த நாமம் இல்லைன்னா நீங்க ஒருத்தரும் குணப்பட்டிருக்க மாட்டோம். நம்ம அந்த பரிசுத்த நாமம் என்னை தேடி வந்தது. அந்த நாமத்தை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன். கர்த்தரை தேடுகிறவர்களுடைய இருதயம் என்னதாகும்? இன்னைக்கு இல்லை, ஏதோ வாழ்கிறோம், உங்க கூட கர்த்தர் இல்லைன்னு அர்த்தம், நீங்க குணப்படலைன்னு அர்த்தம். இங்கதான் இருக்கிறீங்களா? நம்ம வார்த்தையில் இல்லை என்ற வார்த்தை, நடக்காது என்ற வார்த்தை நமக்குள்ள வரலன்னு ஏன் அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கோம்னா நம்ம குணப்படலைன்னு அர்த்தம். அதனால நீங்க நல்லதே நடக்கும்னு கர்த்தரை நம்பி வாழ்ந்து பாருங்க, எல்லாம் நன்மையாகவே நடக்கும். அதனால இன்னைக்கு காலையில உங்கள் வாழ்வில், என் வாழ்வில் அந்த பரிசுத்த நாமத்தை மேன்மை பாராட்ட கர்த்தரை தேட 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 இருதயம் மகிழ்ச்சியாகும், குணப்படுவீங்க. இந்த இயேசு உங்களை பார்த்து, என்ன பார்த்து சொல்றாரு. இந்த இயேசு உங்களுடைய வாழ்வை, என் வாழ்வை மிக தெளிவுபடுத்தி சொல்கிறாரு. நீங்கள் இந்த சத்தியத்திற்கு கட்டுப்பட்டவர்களாய், இயேசு உங்களை குணமாக்குகிறவராய் உங்களை மாற்றுவார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு வசனத்தை கூடி நம்மளை அவர் எப்படி ஏன் மீட்டார் என்று சொல்லி ஒரு காரியத்தை கூட சொல்லி அடுத்த பகுதிக்கு உங்களை கொண்டு போகிறேன். 70ஆம் சங்கீதம்
5ஆம் வசனம் வாசிக்க. நானும் சிறுமையும் எளிமையுமானவன், தேவனே என்னிடத்தில் தீவிரமாய் வாரும், நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறவமானவர், கர்த்தாவே தாமதியாதையும். ஹலோ, ரொம்ப கவனமாய் கேளுங்க. என் மீட்பர் எப்படி நம்மளை மீட்டு இருக்கிறார். இந்த சங்கீதக்காரன் சொல்ற, நானோ சிறுமையும் எளிமையுமானவன். நமக்குள்ள வாழ்க்கையில நன்மை வராததற்கு காரணம், நமக்கு கொஞ்சம் தெரிஞ்சிச்சுன்னா யாரையும் மதிக்க மாட்டோம். மலையாளத்தில் புல்லு விலை, என்ன விலை? புல்லு விலை. யாரையும் மதிக்க மாட்டோம். நம்ம பேசுவோம், மற்றவங்களுக்கு பேசுவதற்கு சான்ஸ் கொடுக்க மாட்டோம். ப்ளீஸ், ஒரு சங்கீதக்காரனை போல இன்னைக்கு காலையில் நம்ம வரணும். அல்லேலூயா. நாம் வேதத்தை வாசிக்கணும், வேதத்தை தியானிக்கணும். வேதம் என்ன சொல்லுகிறதோ அதை நாம் அபியசிக்க வேண்டும். இன்னைக்கு உங்ககிட்ட எல்லார்ட்டும் இருக்கிறவங்ககிட்ட மைக்கை ஏன் கொடுத்தோம்னு சொன்னா, உங்களுக்கு அந்த மைக்கினுடைய அந்த ஃபியர், அந்த பயம் மாறணும். இந்த காலையிலே எல்லாராலும் பிரசங்கிக்க முடியும். பிரசங்கம் அல்ல வாழ்வு, பிராக்டிக்கல் லைஃப் வாழ்வு. அதனால் இந்த காலையில் ஒரு சங்கீதக்காரனை போல சொல்லுவோம், நானும் சிறுமையும் எளிமையுமானவன், தேவனே என்னிடத்தில் வர நீர் என்னதான் இருக்கணுமா? யாராவது அப்படி சொல்லுதீங்களா? ஆண்டவரே என் வீட்டுக்கு வர வேண்டும். சகீவு சொன்னான், இயேசுவே என் வீட்டில் நீர் வந்ததுனால என் குணத்தில் மாற்றம், என்னதில்? என் சுபாவத்தில் மாற்றம். இயேசு அந்த வீட்டை பார்த்து சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு என்னது? ரட்சிப்பு. அதனால் இன்னைக்கு காலையில் சபையோடு, விசுவாச குடும்பங்களோடு பரிசுத்த ஆவியானவர் பேசுகிற 3வது காரியம், உங்களை என்னை மீட்டிருக்கிறாரு. அவர் யாருன்னா, உங்களுக்கு எனக்கு அவர் யாருன்னு சொன்னா, அவர் மீட்பர். அல்லேலூயா. வாசிக்கலாம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பகுதியை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். யோவேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். யோவேல் 3:16. கர்த்தர் சீயோனிலிருந்து கர்ச்சித்து, கவனமா கேட்கணும், கர்த்தர் சீயோனிலிருந்து கர்ச்சித்து எருசலேமிலிருந்து சத்தமிடுவார், வானமும் பூமியும் அதிரும், ஆனாலும் கர்த்தர் தமது ஜனத்திற்கு அடைக்கலமும் அரணான கோட்டையாயிருக்கிறார். ஹலோ, இன்னைக்கு காலையில் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்லியாக்கும் உங்களை இந்த இடத்துல உட்கார வச்சிருக்கிறாரு. நீங்க சாதாரணமான ஆள் அல்ல. நீங்கள் இந்த வாக்குத்தத்தத்தை பெற்று உங்க வீட்டுக்கு போய் திரும்பி வர சொல்ல உங்க பலத்தில் வரல, புரிஞ்சுக்கணும். தேவனுடைய பலத்தோடு இங்க வந்திருக்கிறீங்க. யோவேல் கொண்டு தேவன் சொல்றாரு, தேவன் இயேசு உங்களுக்கு யாருன்னா அடைக்கலம். இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து என்ன பார்த்து சொல்றாரு, நான் உனக்கு அடைக்கலமாகும், நான் உனக்கு ஒரு அடைக்கலம். கர்த்தர் சீயோனிலிருந்து கர்ச்சித்து எருசலேமிலிருந்து சத்தமிடுகிறார், வானமும் பூமியும் அவருடைய சத்தத்துக்கு அதிரும், ஆனாலும் கர்த்தர் தமது ஜனத்துக்கு யாரா? அடைக்கலம். இன்னைக்கு காலையில் பரிசுத்த ஆவியானவர் சபையை பார்த்து சொல்றார், இயேசு உங்களுக்கு யாருன்னா அடைக்கலாம், அடைக்கல பட்டணம். நீ யார்கிட்ட போய் அடைக்கலம் பண்ண நாளை சொல்லி காணிச்சிருவாங்க. யார் உதவி செய்தாங்களோ நாளை அது வெளியில் வந்துடும். இயேசுவிடத்தில் நீங்கள் அடைக்கலமானீர்கள் என்றால் அவர் உங்களுக்கு அரணான கோட்டையாக இருப்பார். என்ன என்ன அரணான கோட்டையாக இருப்பார். அதனால் இந்த சத்தத்தை கவனிக்கிற உங்களை பார்த்து, என்ன பார்த்து பரிசுத்த ஆவியானவர் உரைக்கிற சத்தம் என்னவென்றால், இயேசு உங்களுக்கு எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்றால் அடைக்கலமாக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இனி சொல்ல வசனம் உங்களுக்கு அடிக்கடி ஞாபகம் வருகிற வசனமாக்கும். எசையா 9:6.
நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளில் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. ஹலோ, இந்த இயேசு உங்களுக்கு யார்? நான் நித்திய பிதா. சொல்லுங்க. அதான் பைபிள் சொல்லுது, நான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வம். சீசன் காட் அல்ல நம்முடைய தேவன். 3 நாள் அல்லது 7 நாள் உபவாசம் கூப்பிட்டா அந்த சபை அனலா இருக்கும். அது கழிஞ்சி அவ்வளவுதான், தணுப்பாயிரும். சபையோடு, விசுவாச குடும்பங்களோடு, பரிசுத்த தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த ஆவியை கொண்டு சொல்லுகிறார், நான் உங்களுக்கு யாரா இருக்கிறேன்? நித்திய பிதாவா இருக்கிறேன். நான் இந்த பூமியில உங்களை கைவிட்டு விடுகிறவர் அல்ல. பூமியில நீ கண்ணு மூடுகிற இடத்துல நீ ஒரு ஆபிரகாமின் மடியிலே இளைய குமாரன் தேட்டப்படுகிறது போல அக்கறை வர கொண்டு உன்னை சேர்க்கிற ஒரு நித்திய பிதா நம்முடைய தேவன். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கிறது. அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். நீங்கள் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து உங்களுக்கு எப்படிப்பட்டவராம்? நித்திய பிதா. அல்லேலூயா. இந்த கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்பில் ஆரம்பம் நல்லா ஓடும். ஆமென் சொல்லுங்க. அப்பா 2 பேரும் ஒரே கலர் மேட்சிங் ட்ரெஸ்ஸு. என்னது? ஒரே கலர் மேட்ச். பஸ்ஸில் ஒட்டி ஒட்டி தான் இருப்பாவ. அல்லேலூயா. இது 3 மாதம் ஓடும். 3 மாதம் கழிஞ்சா இந்த பைக்குக்குள்ள ஒரு 2 வீலருக்குள்ள 2 கேப் இருக்கும். அப்போனா அங்கே பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஹலோ, ஒரே பஸ்ஸில் போய் ஒரு ஆள் கேட்டாராம், டிக்கெட் ஒரு டிக்கெட். எங்கள் பாஸ்டர் பசங்க நீங்கள் ஒரே சரீரம். அல்லேலூயா. இப்போ இங்கேருந்து பஸ் ஸ்டாப்புக்கு நாங்கள் போனோம்னா ஃபஸ்ட்டு யார் போவார்? தலை போகும். ஒரு 2-3 நிமிஷம் கழிஞ்சு இந்த அம்மா போகும். அப்போ ஒரு நாள் ஒட்டி நடந்தவங்க இப்போ யாரா மாதிரிதாங்க? கேப். இந்த கேப்பு கடைசி வரை கேப்பாக தான் இருக்கும். நீங்கள் எந்த டிசிஷன் எடுக்கிறீங்களோ அதில் 2 பேர் இருக்கணும். என்ன தீர்மானம் பண்ணுகிறீங்களோ எங்க இருக்கணும்? 2 இருக்கணும். அப்படி உள்ள குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. பல நேரத்தில் இந்த மனைவி ஆனவள் பலவீன பாண்டம். அதுக்கு என்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல, உங்களுக்கு சில நாட்களில் பலவீனம் தாக்கும். அந்த பலவீனத்தில் உதவி செய்கிறவன் தான் உண்மையான கணவன். எங்கதான் இருக்கிறீங்களா? அந்த பலவீனத்தில் அந்த சுமையை ஏற்றெடுக்கிறவன் தான் உண்மையான கணவன். அல்லேலூயா. இந்த நல்ல பகல் வேளையிலே சகோதரிமாரே, உங்கள் கணவன் உங்களுக்கு எப்படி இருக்கிறார்? திருப்பி சகோதரிமாருக்கு இந்த கணவன்கிட்ட ஓயாம சண்டை இழுக்கிறம்மா யாரு? ஏது எடுத்தாலும் சண்டை. இவர் சொல்லுகிறாரு, நான் உனக்கு நித்திய பிதாவாக மாறணும்னா நான் இந்த உள்ளத்தில் பிறக்கணும். இன்னைக்கு பெத்லகேமிலே தான் அவர் பிறந்துட்டு இருக்கிறாரு. அவர் இதுக்குள்ள பிறக்கணும். இவர் உள்ளத்தில் நித்திய பிதாவாக மாறினா உங்களுக்கு எல்லாத்துலேயும் நித்தியம் இருக்கிறது. நீங்கள் போயிடுவீங்க, உங்கள் கணவன் போயிடுவார், உங்கள் பிள்ளைகள் போயிடும், நாளை பேர பிள்ளைகளும் பூட்டியும் போயிடும். இதை நீ சபை மறக்கக்கூடாது. அதனால தான் இயேசு சொல்றாரு, நான் உங்களுக்கு யாரானா, நீ என்னை எப்படி ருசிக்கனா, நான் ஒரு நித்திய பிதாவாக இருக்கிறேன்.
கடைசியில் ஒரு காரியத்தை சொல்லி நான் உங்ககிட்ட இந்த பகல் விடைபெற போகிறேன். வாசிங்க 32ஆம் சங்கீதம் வசனம் 7. அவர் மறைவிடமாயிருக்கிறார். நீர் எனக்கு மறைவிடமாயிருக்கிறீர். நீர் என்னை இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சண்ய பாடல்களால் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். சேலா. சேலா என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா ஸ்டாப் ஆன் திங். அங்க நிறுத்தணும். அந்த இடத்த பாருங்க, அதுல 2 புல் ஸ்டாப் வந்திருக்கு தெரியுமா? அந்த இடத்துல 2 புல் ஸ்டாப், அதுக்கு மேல வேர்டு இல்லை. இப்ப இயேசு கிறிஸ்து உங்களுக்கு யாரா இருக்கிறார்? இப்ப எல்லாருக்கும் என்னன்னா ஏசப்பாட்ட வந்தா அற்புதம் நடக்கும், அது மட்டும் தெரியும். ஏசப்பா நிலைமையை மாற்றுவார், அவ்வளவுதான் தெரியும். ஆனால் அவர் மறைவிடமாகும். சில ஆக்சிடென்ட்ல உங்களையும் உங்க பிள்ளைகளையும் ப்ரொடெக்ட் பண்ணி பாதுகாத்து நிறுத்துவார். பார்த்துருக்கீங்களா? நான் போன சண்டே சொன்னேன், கிலோமீட்டர் அதிகம் சஞ்சரிக்கிற ஒரு போதகராக நான். ஆனால் அவற்றில் ஏன் திறமையோ, எங்களுடைய டிரைவிங்கினுடைய திறமை அல்ல. எனக்கு முன்னாக ஒருவர் இருக்கிறார். அவர் யாருன்னா எனக்கு அவர் மறைவிடம். இந்த கேடகம் ஏன் பயன்படுத்த தெரியுமா? யுத்தத்துக்கு எதிரியானவன் அவன் அந்த அம்பை நம்முடைய இருதயத்துக்கு நேராக, நம்முடைய தலைக்கு நேராக அவன் எய்ய வரும் பொழுது அதை அட்டாக் பண்ணி நிறுத்துகிறது தான் ஒரு கேடகம். ஆனால் ஏசப்பாவை இந்த பைபிள் படிப்பிக்கிறது அவர் உனக்கு மறைவிடம். எங்கெல்லாம் உங்களுக்கு மறைவிடமாக இருந்தார் என்பதை உங்களுக்கு நல்ல புரிஞ்சு எடுத்து சொல்ல முடியும். அதனால் இந்த சங்கீதக்காரனை போல நீங்க எல்லாரும் ஒரு வார்த்தை சொல்லணும், நீர் எனக்கு மறைவிடமாயிருக்கிறே. ஒருவேளை நீங்க இப்ப பார்க்க சொல்ல உங்களை கண்ணை கட்டி காட்டில் விட்டது மாதிரி. நேற்றுக்கு ஒருவர் சொன்னார், அப்பாவும் அம்மாவும் இருந்தா மட்டும்தான் அண்ணன் தம்பி உறவு, அக்கா தங்கச்சி உறவு. அல்லாமல் ஒரு காலத்தில் அந்த வீடு உங்களுக்கு அடைக்கப்படும். நீ யாரோ நான் யாரோ என்று உறவுகள் மாறி போகும். அப்படிப்பட்ட ஒரு உறவுகள் இருக்கிற காலத்தில் உங்களை நேசித்தவங்க, உயர்த்தி பேசினவங்க, உங்கள்கிட்ட நன்மை பெற்றவங்க இன்னைக்கு ரொம்ப பேர் உங்க கூட இல்லை. ராஜன் பாஷ கூட இல்லை. ஆனால் இயேசுவை குறித்து இந்த பைபிள் படிப்பிக்கிறது, நீர் எனக்கு அடைக்கலமானவர், நீர் எனக்கு மறைவிடமானவர், நீர் என்னை இக்கட்டுக்கு விலக்கி காத்தீர், நீர் என்னை இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சண்ய பாடல்களை என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். உங்களுக்கு சில நன்மைகள் வர சொல்ல உங்களுக்கு பாடல் வருதா? ஸ்தோத்திரம் வருதா? இந்த பகல் உங்களுக்கு அவர் மறைவிடமாக இருக்கிறார். உங்களுக்கு அவர் மறைவிடமாக இருக்கிறார். நல்லா புரிந்துக்காங்க. ஹெல்மெட் வண்டியில தலையில போட்டு ஒரு சின்ன விபத்துக்குள்ள சிக்கிறவனுக்கு தான் ஹெல்மெட்டினுடைய அருமை தெரியும். அதனால தான் உங்க வண்டிக்கு முன்னாக போகும் பொழுது உங்க பின்னால ஒரு வண்டிக்கு பின்னால் தலைக்கவசம், உயிர் கவசம். தலைக்கவசத்தை விட நான் பிரசங்கிக்கிற இயேசு கிறிஸ்து உங்களுக்கு மறைவிடமாக இருக்கிறார். அந்த கர்த்தரை இந்த காலையிலே முழுமையாக ஏற்றுக்கொண்டு முழுமையாக நம்ம அவரை சார்ந்து வாழ்வதற்கு இந்த நாளிலே நமக்கு உதவியாக இருக்கட்டும் என்று மனமாற வாழ்த்தி உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, வார்த்தையுமடையது வார்த்தையின் மறைப்பொருளை வெளிப்படுத்தி கொடுத்தீர். இப்பொழுது நாங்கள் பிரிகிறோம். நேசக்கரங்களோடு இருக்கட்டும்.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தர் மீட்பெருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியமும் நாம் அனைவரோடும் நாம் ஏறெடுத்துக்கொண்ட எல்லா விண்ணப்பங்களோடு கர்த்தர் கிருபை என்று நிலைத்திருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.